பொதுவாக நம் முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வரும் ஒரு செயல்தான் காக்கைக்கு சாதம் வைப்பது. காக்கைக்கு சாதம் வைப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான். ஆனால் இதில் எவ்வளவு ரகசியங்கள் மறைந்துள்ளன தெரியுமா? காக்கைக்கு சாதம் வைத்தற்கு காரணம் என்ன? உயிரினங்களில் கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் வழக்கமுள்ள உயர்ந்த குணம் கொண்டது காக்கை இனம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுதன் மூலம் பித்துக்களின் ஆசியைப் பெற மற்ற ஜீவராசிகளை விட காகத்திற்கு முக்கியமாக உணவளிப்பது ஏன், அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காகத்திற்காக வைக்கப்படும் சாதத்தை குளித்துவிட்டு தான் சமைக்க வேண்டும். பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்லது. காக்கைக்கு சிலர் தினமும் உணவு வைப்பார்கள். சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடும் பழக்கம் இருக்கும். சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் தினமும் காலையில் காகத்துக்கு உணவு வைப்பார்கள். நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடும்போது உங்கள் கர்மவினைகள் கரைவதாக ஐதீகம். தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், செய்வினை கோளாறுகள், வீண்பழி போன்றவை உங்கள் வீட்டுப் பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், தள்ளிப்போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேறும். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கும் அற்புதமான ஜீவராசி தான் காக்கை இனம். மறைந்த முன்னோர்கள், பித்ருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர். இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அமாவாசை தினத்தில் வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காகத்திற்கு சனிக்கிழமைதோறும் வெள்ளை சாதத்துடன் கலந்து காலை வேளையில் காகத்திற்கு உணவு அளித்து வந்தால் உங்கள் கஷ்டங்கள் குறைவதை உங்களாலேயே உணர முடியும். அதுமட்டுமல்லாமல் தினந்தோறும் நீங்கள் சமைக்கும் சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்பு எச்சில் படாமல் அதை காகத்திற்கு வைப்பது பொதுவாக அனைத்து விதமான தோஷத்திற்கும் நல்லது. அமாவாசையில் நம் முன்னோர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அப்படி நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரும் காகங்களுக்கு உணவு கொடுப்பதனால் யமன் மகிழ்ச்சியடைவாராம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். காக்கைகளில் நூபுரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவதாக சொல்லப்படுகிறது. அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவர். எனவே காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தியடைவதாக கருதப்படுகிறது. அதுமட்டுமல்லாமல் நாம் படைக்கும் உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள்தான் உண்ணும் என்பது நம்பிக்கை. அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவினை சமைத்து படையில் வைத்தபின் காகத்துக்கு உணவு வைப்பதன் மூலம் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடுமாம். மேலும் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்குமென்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனிபகவானை திருப்திப்படுத்தியதாகவும் ஜோதிடர்கள் கருதுகிறார்கள். காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்றும் கூறுவார்கள். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கிக் கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினைப் பெற்று மகிழ்வுடன் வாழலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.